வீடியோல வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களோட கிரெடிட் கார்டுல இருந்து உங்களோட பேங்க் அக்கௌண்ட்டுக்கு ரொம்பவே லோயஸ்டான கன்வீனியன்ஸ் ஃபீல மணி டிரான்ஸ்ஃபர் வந்து பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நான் சொல்ற இந்த அப்ளிகேஷனை ட்ரை பண்ணி பாருங்க. மற்ற அப்ளிகேஷனோட கம்பேர் பண்ணும்போது ரொம்பவே லோயஸ்டான சர்வீஸ் சார்ஜஸ்ல நீங்க மணி டிரான்ஸ்ஃபர் வந்து பண்ணிக்கலாம். ஸோ இன்னைக்கு வீடியோல இந்த அப்ளிகேஷனை தான் ரிவ்யூ பண்ண போறோம். அப்ளிகேஷனோட லிங்க் வந்து கீழே இருக்க டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன். அப்ளிகேஷனோட நேம் வந்து பாத்தீங்க அப்படின்னா எக்ஸோபே தான். ஸோ எக்ஸோபேல வந்து பாத்தீங்க அப்படின்னா நீங்க வந்து உங்களோட கிரெடிட் கார்டுல இருந்து பேங்க் அக்கௌண்ட்டுக்கு ஒரு 10,000 நீங்க வந்து டிரான்ஸ்ஃபர் வந்து பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா வெறும் 118 ரூபாய் ஸ்டார்டிங் ரேஞ்ச் வந்து பாத்தீங்கன்னா வெறும் 118 ரூபாயில நீங்க டிரான்ஸ்ஃபர் வந்து பண்ணிக்கலாம். சோ நம்ம வந்து கிரெடிட் கார்டுல இருந்து பேங்க் அக்கௌண்ட்டுக்கு மணி டிரான்ஸ்ஃபர் வந்து பண்ணணும் அப்படின்னு நினைச்சோம்னா ஃபர்ஸ்ட் நம்மளுக்கு ஞாபகம் வர்றது வந்து பாத்தீங்கன்னா கிரெட் ஆப் தான். சோ கிரெட் ஆப்ல இருந்து நம்ம ரெகுலராகவே மணி டிரான்ஸ்ஃபர் வந்து பண்ணிருப்போம். இதுல வந்து எஜுகேஷன் ஃபீ அப்படின்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்திருக்காங்க. இந்த ஆப்ஷனை யூஸ் பண்ணி நீங்க மணி டிரான்ஸ்ஃபர் வந்து பண்ணீங்க அப்படின்னா 10,000 ரூபாய் டிரான்ஸ்ஃபர் வந்து பண்றதுக்கு உங்களுக்கு 275 ரூபாய் வரைக்கும் கன்வீனியன்ஸ் ஃபீ வந்து சார்ஜஸ் வந்து பண்றாங்க. இதுக்கு அடுத்த ஆப் வந்து பாத்தீங்கன்னா மொபிக்யூ அப்ளிகேஷனை பொறுத்தவரையிலும் நீங்க வந்து எஜுகேஷன் ஃபீயை யூஸ் பண்ணி நீங்க மணி டிரான்ஸ்ஃபர் வந்து பண்ணலாம். அப்படி நீங்க வந்து 10,000 ரூபாய் டிரான்ஸ்ஃபர் வந்து பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா இதுக்கு சார்ஜஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா 329 ரூபாய் வரைக்கும் வந்து சார்ஜஸ் வந்து பண்றாங்க. பட் இந்த எக்ஸோபே அப்படிங்கிற இந்த ஒரு அப்ளிகேஷன்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா வெறும் 118 ரூபாய் மட்டும்தான் வந்து சார்ஜஸ் வந்து பண்றாங்க. ஸோ இதை பத்தின எல்லா டீட்டெயிலும் உங்களுக்கு டீட்டெயிலா எக்ஸ்பிளைன் பண்றேன். அப்ளிகேஷனோட லிங்க்கும் கீழே இருக்க டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன். உங்களுக்கு ஒர்த்தா இருந்தது அப்படின்னா ஸோ இதை யூஸ் பண்ணி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. இப்போ அதை பத்தின டீட்டெயிலை வந்து பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நீங்க இது மாதிரியான யூஸ்ஃபுல்லான அப்டேட் இன்ஃபர்மேஷனை தெரிஞ்சுக்க மறக்காம நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே வர பெல் ஐகான்ஸ்ல ஆல் அப்படிங்கிறத கிளிக் பண்ணி வச்சிட்டீங்க அப்படின்னா நம்ம சேனல்ல வரக்கூடிய எல்லா வீடியோஸையும் மிஸ் பண்ணாம பார்க்கலாம். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து என்னோட எக்ஸோபே அப்ளிகேஷனை வந்து ஓப்பன் பண்ணியிருக்கேன். ஓப்பன் பண்ணதுமே உங்களுக்கு இன்டர்ஃபேஸ் வந்து இப்படி தான் ஓப்பன் ஆகும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா எஜுகேஷன் பேமெண்ட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குல்ல, இதை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. இதை செலக்ட் பண்ணிட்டு நீங்கள் யாருக்கு பணம் ட்ரான்ஸ்ஃபர் வந்து பண்ணணுமோ அவங்களோட அக்கௌண்ட் நம்பரை ஏதாவது ஒரு இன்ஸ்டிடியூட்டோட நேமில் சேவ் பண்ணிக்கோங்க. எக்ஸாம்பிளுக்கு நான் வந்து SRM காலேஜ் அப்படிங்கிற நேமில் இப்போ என்னோட ஒய்ஃபோட அக்கௌண்ட் டீட்டெயில் நான் உள்ள கொடுத்து சேவ் பண்ணியிருக்கேன். இது மாதிரி சேவ் பண்ண பிறகு அதை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இதை செலக்ட் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு எவ்வளோ அமௌண்ட் ட்ரான்ஸ்ஃபர் வந்து பண்ணணுமோ அந்த அமௌண்ட்டை வந்து என்ட்ரு பண்ணிக்கோங்க. இதில் பொறுத்தவரையிலும் நீங்க வந்து செல்ஃப் டிரான்ஸ்ஃபர் வந்து பண்ண முடியாது. உங்க கிரெடிட் கார்டுல இருந்து உங்க வீட்ல உள்ள யாராவது ஒருத்தரோட அக்கௌண்ட்டுக்கு நீங்க டிரான்ஸ்ஃபர் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா நான் வந்து ஒரு 10,000 ரூபாய் நான் வந்து என்டர் பண்ணிருக்கேன். ஸோ 10,000 ரூபாய் என்டர் பண்ணிருக்கோம் அப்படின்னா அடுத்தது வந்து டிரான்ஸ்ஃபர் மெத்தடை வந்து செலக்ட் பண்ணணும். இதுல வந்து பாத்தீங்கன்னா டோட்டலா ஒரு 4 டிஃபரெண்ட் மெத்தட் வந்து கொடுத்திருக்காங்க. இதுல வந்து ஃபர்ஸ்ட் மெத்தட் வந்து பாத்தீங்கன்னா நான் ஆல்ரெடி உங்களுக்கு ஹைலைட்டா மென்ஷன் பண்ணியிருந்தது இருக்கிறதுலயே ரொம்ப லோயஸ்டான கன்வீனியன்ஸ் ஃபீ பிடிக்கக்கூடிய மெத்தடு. இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா வெறும் 1% மட்டும்தான் சார்ஜஸ் வந்து பண்றாங்க. ஸோ இதை யூஸ் பண்ணி நீங்க டிரான்ஸ்ஃபர் வந்து பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து 10,000 ரூபாய் டிரான்ஸ்ஃபர் வந்து பண்றதுக்கு வெறும் 118 ரூபாய் மட்டும்தான் கன்வீனியன்ஸ் ஃபீயா உங்களுக்கு வந்து சார்ஜஸ் வந்து பண்றாங்க. அடுத்தது வந்து பாத்தீங்க அப்படின்னா T2 அப்படிங்கிற ஒரு மெத்தட். இந்த மெத்தடை பொறுத்த வரையிலும் உங்களுக்கு 1.29% வந்து சார்ஜஸ் வந்து பண்றாங்க. ஸோ இதுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த மெத்தடை யூஸ் பண்ணி நீங்க டிரான்ஸ்ஃபர் வந்து பண்ணீங்கன்னா 10,000 ரூபாய் டிரான்ஸ்ஃபர் வந்து பண்றதுக்கு 152 ரூபாய் சார்ஜஸ் வந்து பண்றாங்க. இதுக்கு அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா T1 மெத்தட். ஸோ இந்த மெத்தடை பொறுத்த வரையிலும் உங்களுக்கு 1.55% வந்து சார்ஜஸ் வந்து பண்றாங்க. அடுத்தது வந்து சேம் டே டிரான்ஸ்ஃபர் அப்படிங்கிற ஒரு மெத்தட் இருக்குது. இந்த மெத்தடை நீங்க செலக்ட் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு 2.5% வந்து சார்ஜஸ் வந்து பண்றாங்க. ஸோ இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா நீங்க கவனிக்க வேண்டியது ஒரு சிலருக்கு வந்து பாத்தீங்கன்னா எனக்கு கன்வீனியன்ஸ் கம்மியா இருக்கணும், எனக்கு வந்து டைம் டிலே ஆகி எனக்கு வந்து பணம் வந்து கிரெடிட்டட் ஆனாலும் பரவாயில்ல அப்படின்னு வந்து நிறைய பேர் நினைப்பீங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கிறவங்க லோ அப்படிங்கிற இந்த மெத்தடை நீங்க செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மெத்தட்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா இன்னைக்கு டேட் வந்து பாத்தீங்க அப்படின்னா 6ஆம் தேதி டிசம்பர் 6ஆம் தேதி நான் வந்து இந்த வீடியோவை ரெக்கார்ட் பண்றேன். ஸோ இன்னைக்கு வந்து நான் வந்து மணி டிரான்ஸ்ஃபர் வந்து பண்றேன் அப்படின்னா நான் வந்து லோ அப்படிங்கிற இந்த மெத்தடை யூஸ் பண்ணி நான் டிரான்ஸ்ஃபர் வந்து பண்றேன் அப்படின்னா கிட்டத்தட்ட இது என்னைக்கு கிரெடிட்டட் ஆகும் அப்படின்னு கேட்டீங்கன்னா 16ஆம் தேதி தான் வந்து கிரெடிட்டட் ஆகும். கிட்டத்தட்ட இந்த மெத்தடில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 10 days வந்து டைம் எடுக்கும். அதுக்கப்புறம் தான் உங்களுக்கு இந்த பணம் வந்து கிரெடிட்டட் ஆகும். ஸோ அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா இதில் ரொம்பவே லோயஸ்டான கன்வீனியன்ஸ் ஃபீ வந்து பிடிக்கிறாங்க. இல்லை எனக்கு அதை விட கொஞ்சம் சீக்கிரமாக பணம் வேணும் அப்படின்னா நீங்கள் வந்து T2 அப்படிங்கிற இந்த மெத்தடை யூஸ் பண்ணி நீங்கள் டிரான்ஸ்ஃபர் வந்து பண்ணலாம். இந்த மெத்தடில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் டிரான்ஸ்ஃபர் வந்து பண்ணீங்கன்னா இன்னைக்கு 6ஆம் தேதி நம்ம டிரான்ஸ்ஃபர் வந்து பண்ணுறோம் அப்படின்னா இந்த பணம் நமக்கு வந்து 9ஆம் தேதி நமக்கு வந்து கிரெடிட்டட் ஆகும். இதுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா சார்ஜஸ் வந்து 1.29% சார்ஜஸ் வந்து பண்ணுறாங்க. அடுத்தது T1
T1 மெத்தட். T1 மெத்தடில் வந்து பார்த்தீங்கன்னா 1.55% வரைக்கும் சார்ஜஸ் வந்து பண்ணுறாங்க. இந்த மெத்தடை யூஸ் பண்ணி நீங்கள் ட்ரான்ஸ்ஃபர் வந்து பண்ணுறீங்க அப்படின்னா, இன்னைக்கு நான் 6ஆம் தேதி ட்ரான்ஸ்ஃபர் வந்து பண்ணுறேன் அப்படின்னா, நமக்கு டிசம்பர் 8ஆம் தேதி நமக்கு வந்து கிரெடிட்டட் ஆகும் அப்படின்னு வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இல்லை எனக்கு இதை விடவும் ஃபாஸ்ட்டாக வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆகணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, இதில் சேம் டே அப்படின்னு ஒரு மெத்தட் இருக்குது. இந்த மெத்தடை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா, உங்களுக்கு சார்ஜஸ் வந்து பார்த்தீங்கன்னா 2.5% வரைக்கும் சார்ஜஸ் வந்து பண்ணுறாங்க. உங்களுக்கு சேம் டேலேயே வந்து கிரெடிட்டட் ஆகும். மேக்ஸிமம் இதுக்கு கிரெடிட்டட் ஆகிறதுக்கான டைமிங் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 4 ஹவர்ஸ் வந்து டைம் எடுக்கும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ 4 ஹவர்ஸ்க்குள்ளேயே மேக்ஸிமம் இந்த அமௌண்ட் வந்து உங்களுக்கு கிரெடிட்டட் ஆயிரும். ஸோ இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ₹295 உங்களுக்கு ட்ரான்ஸ்ஃபர் சார்ஜஸ் வந்து பிடிக்கிறாங்க. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எந்த மெத்தட் வந்து கம்ஃபர்டபுளாக இருக்கோ அதை வந்து செலக்ட் பண்ணிவிட்டு அதுக்கு கீழே வந்து பார்த்தீங்கன்னா சூஸ் பேமெண்ட் மெத்தட் அப்படின்னு இருக்கும். இது வந்து உங்ககிட்ட எந்த டைப் ஆஃப் கிரெடிட் கார்டு இருக்குதோ அந்த கிரெடிட் கார்டோட டைப்பை செலக்ட் பண்ணணும். ஒன்று மாஸ்டர், அப்புறம் ரூபே, அடுத்தது விசா. மோஸ்ட்லி நம்மகிட்ட விசா இல்லை ரூபே தான் இருக்கும். ஸோ அந்த கார்டை வந்து செலக்ட் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து கீழே கொடுத்துருக்க இந்த 2 டிக் பாக்ஸையும் டிக் பண்ணி விட்டுட்டு கண்டினியூ வந்து கொடுத்துட வேண்டியதான். கண்டினியூ வந்து கொடுத்தீங்க அப்படின்னா அடுத்தது உங்களோட கிரெடிட் கார்டு டீட்டெயிலை வந்து ஆட் பண்ண சொல்லும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து கண்டினியூ கொடுத்துட்டேன். இதில் வந்து பார்த்தீங்கன்னா லோ ட்ரான்ஸ்ஃபர் மெத்தடை தான் நான் செலக்ட் பண்ணியிருக்கேன். அதனால ₹118 மட்டும் தான் சார்ஜஸ் வந்து பண்ணுறாங்க. பட் அமௌண்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கிரெடிட்டட் ஆகிறதுக்கு 10 டேஸ் வந்து டைம் எடுக்கும். ஸோ அதை வந்து தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறமா பண்ணுங்க. இப்போ உங்களோட கார்டோட நம்பர், எக்ஸ்பைரி இயர், அதுக்கப்புறம் CVV நம்பர், அப்புறம் கார்டு ஹோல்டரோட நேம், இது எல்லாத்தையுமே என்டர் பண்ணி ப்ரொசீட் கொடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கான அமௌண்ட் வந்து உங்கள் கிரெடிட் கார்டில் இருந்து டெபிட்டட் ஆயிரும். இப்படி தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மெத்தடில் ட்ரான்ஸ்ஃபர் வந்து பண்ணணும். இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா அடிஷ்னலாக 2 ஃபியூச்சர் இருக்குது. அதையும் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். இதுக்கு அடுத்த நியூ ஃபியூச்சர் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இசோபே அப்படிங்கிற இந்த ஒரு அப்ளிகேஷன் மூலமாக ஒரு டைமுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அதிகபட்சமாக ₹1,10,000 வரைக்கும் நீங்கள் வந்து ட்ரான்ஸ்ஃபர் வந்து பண்ணிக்கலாம். ஸோ ஆல்ரெடி நான் வந்து சொல்லியிருந்தேன், ஒரு சிலருக்கு வந்து பல்காக அமௌண்ட் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ண வேண்டியது இருக்கும். ஸோ எனக்கு சார்ஜஸ் கம்மியாக இருக்கணும் அப்படின்னு எதிர்பார்ப்பீங்க. ஸோ இப்போ எக்ஸாம்பிளுக்கு எனக்கு ஒரு ₹1,00,000 என்னோட கிரெடிட் கார்டிலேருந்து பேங்க் அக்கௌண்ட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் வந்து பண்ணணும். ஸோ இதுக்கு வந்து அதிகமான சார்ஜஸ் போட்டு ட்ரான்ஸ்ஃபர் வந்து பண்ணும்போது நமக்கு நிறைய அமௌண்ட் வேஸ்டேஜ் ஆகும். ஸோ அப்போ வந்து பார்த்தீங்கன்னா லோ ட்ரான்ஸ்ஃபர் அப்படிங்கிற மெத்தடை யூஸ் பண்ணி நம்ம ட்ரான்ஸ்ஃபர் வந்து பண்ணும்போது சார்ஜஸ் கம்மியாக பிடிப்பாங்க. பட் நமக்கு வந்து டைம் டிலே வந்து எடுக்கும். அந்த 10 டேஸில் வந்து நமக்கு அமௌண்ட் வந்து செட்டில் ஆகும். எனக்கு வந்து மெதுவாக வந்தாலும் பரவாயில்ல, எனக்கு வந்து கம்மியான சார்ஜஸில் ட்ரான்ஸ்ஃபர் வந்து பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த ஒரு ஃபியூச்சரை நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து ரெஃபரல் அப்படிங்கிற ஒரு நியூ ஃபியூச்சரை வந்து கொடுத்துருக்காங்க. இந்த ஒரு ஆப்ஷனை யூஸ் பண்ணி உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவை நீங்கள் ரெஃபர் பண்ணுறது மூலமாகவும் நீங்களும் ஏர்ன் பண்ணலாம், அவங்களோட ஃப்ரெண்டாலையும் ஏர்ன் பண்ண முடியும். இது எப்படி அப்படிங்கிறத சொல்கிறேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து என்னோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவை ரெஃபர் பண்ணி கிட்டத்தட்ட ஒரு ₹800 ஏர்ன் பண்ணியிருக்கேன். இது வந்து எப்படி அப்படின்னு கேட்டிங்கன்னா, இதில் வந்து நமக்குன்னு ஒரு லிங்க் வந்து கொடுப்பாங்க. இந்த லிங்கை யூஸ் பண்ணி நம்மளோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவை ரெஃபர் பண்ணணும். அப்படி ரெஃபர் பண்ணும்போது உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் வந்து இதில் ஜாயின் பண்ணி இந்த அப்ளிகேஷனை இன்ஸ்டால் பண்ணி ஃபர்ஸ்ட் டிரான்சாக்ஷன் வந்து ₹5,000 மேலே கிரெடிட் கார்டிலேருந்து பேங்க் அக்கௌண்ட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதா இருந்தாலும் சரி, அப்படி இல்லைனா யூட்டிலிட்டி பில் பேமெண்ட் மினிமம் வந்து பார்த்தீங்கன்னா ₹5,000 மேலே பே பண்ணிட்டாரு அப்படின்னா அவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சக்ஸஸ்ஃபுல் ரெஃபரலாக வந்து கன்சிடர் ஆவாங்க. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ₹200 கேஷ்பேக் வந்து கிடைக்கும். இது மாதிரி அடுத்தது அவங்களுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ₹100 வந்து இது மாதிரி வந்து கிரெடிட்டட் ஆகும் அமௌண்ட் வந்து. இது மாதிரி நீங்கள் நிறைய பேரை ரெஃபர் பண்ணலாம். இப்படி ரெஃபர் பண்ணும்போது குறைஞ்சது 1லேருந்து 10 பேரை நீங்கள் ரெஃபர் பண்ணும்போது அந்த ஃபஸ்ட்டு 10 மெம்பருக்குமே பர் மெம்பருக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ₹200 வரைக்கும் கேஷ்பேக் வந்து கிடைக்கும். அதுக்கு அடுத்தது 11வது பர்சன்ட்லேருந்து 25வது பர்சன்ட் வரைக்கும் நீங்கள் ரெஃபர் பண்ணும்போது ₹210 பர் ரெஃபரலுக்கு வந்து கிடைக்கும். அதே இது 25 பேருக்கு மேலேயும் நீங்கள் ரெஃபர் பண்ணி சக்ஸஸ் ஆகுறீங்க அப்படிங்கிற பட்சத்தில் ஸோ நீங்கள் வந்து பிளாட்டினம் மெம்பருக்கு வருவீங்க. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ₹220 வந்து உங்களுக்கு பர் ரெஃபரலுக்கு வந்து கிடைக்கும். அதுக்கு அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா டைமண்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் 76லேருந்து 100 பேரை ரெஃபர் பண்ணும்போது உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரெஃபரலுக்கு ₹230 கிரெடிட்டட் ஆகும். ஸோ நீங்கள் உங்களோட ரெஃபரலில் ஜாயின் பண்ணுறவங்களுக்கு ₹100 கேஷ்பேக் வந்து கிடைக்கும். அதுக்கு அடுத்தது 101வது பர்சனை நீங்கள் ரீச் பண்ணும்போது உங்களுக்கு கிடைக்கக்கூடிய அமௌண்ட்டு ₹240 பர் பர்சனுக்கு கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கோல்டு காயினும் வந்து கிடைக்கும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. இதுதான் ஹையஸ்டான ரெஃபரல். ஸோ இந்த ஒரு ரெஃபரல் சக்ஸஸாக பண்ணுறதுக்கு உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ் இந்த அப்ளிகேஷனில் ஜாயின் பண்ணி ஃபஸ்ட்டு ட்ரான்ஸ்ஃபர் ஒரு 5,000 மேலே ட்ரான்ஸ்ஃபர் வந்து பண்ணுறாங்க அப்படிங்கிற பட்சத்தில் ஒரு சக்ஸஸ்ஃபுல் ரெஃபரலாக கன்சிடர் ஆகும். ஸோ இப்படி தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு ரெஃபரல் சாம்பியன் மூலமாகவும் நீங்கள் வந்து ஏர்ன் பண்ணிக்க முடியும். ஸோ இது எல்லாம் இப்போ வந்து இருக்கிற நியூ அப்டேட். ஸோ இந்த அப்ளிகேஷன் உங்களுக்கு ஒர்த்தபுளாக இருந்தது அப்படின்னா ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு எந்த மெத்தட் கரெக்டாக சூட் ஆகுதோ பர்டிகுலராக அந்த மெத்தடை யூஸ் பண்ணி நீங்கள் ட்ரான்ஸ்ஃபர் வந்து பண்ணிக்கலாம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண இந்த அப்டேட் இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாகவும் இன்ஃபர்மேட்டிவாகவும் இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். நம்மளோட வீடியோஸ் பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.